நண்பர்களே, எங்கட வீட்டில் உள்ள தென்னை மரம் எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா? எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, பிளாக் கேமராவில் காட்டுறேன். நண்பர்களே, இந்த தென்னை மரம் இந்த பாருங்க, பெரிய பெரிய தென்னை மரம் எல்லாம் இருக்கு தானே. இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே வச்ச தென்னை மரம். சரியா? பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குதுன்னு பாருங்க. ஓகே, நான் வளர்றதுக்கு முன்னுக்கும் இந்த தென்னை மரம் எல்லாம் வச்சது. ஓகேவா? சுத்தி தென்னை மரமா தான் இருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலுமே தென்னை மரம் தென்னை மரம் தென்னை மரம் தான் இருக்குது. இது ஈரப்பிளாகா மரம் பாருங்க, சுத்தி தென்னை மரம் தான். ஒரே எங்கட காணி முழுக்கவே வந்து ஒரே இதுதான் நண்பர்களே. என்ன சொல்றது, ஒரே எங்கட காணியாம அழகுபடுத்தி கொண்டுதான் இருப்பா. ஓகேவா? அழகுபடுத்தி கொண்டுதான் நண்பர்களே. எங்க பாருங்க, மாதுளம்பழம். ஓகேவா? மாதுளம்பழம் 2 மரம் நிக்குது. எங்க அவடத்துல ஒன்று காய்ச்சிருக்குதுண்டா, இவடத்துல ஒன்று காய்ச்சிருக்குது. 2 மரம் நிற்கிது. இதில் ஒரு மரம் ஒன்று நிற்கிது, இதில் ஒன்று மரம் நிற்கிது. மாதுளம்பழம் வந்து இப்போ கடையில் வந்து ஒரு பழம் வந்து 400 ரூபா 500 ரூபா போகுது நண்பர்களே. இங்கே அது எனக்கு சாப்பிடணும். இது பாருங்க, ஓகேவா? பிஞ்சு இப்போ தான் காய்க்குது நண்பர்களே. பழுத்தோன்னா ஒரு பிடி தான் நண்பர்கள். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மாதுளம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சோப்பு கடையில் இருக்குது நண்பர்களே. சாப்பிட ஆசையாக இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தென்னை மரம் உண்டு. இது என்னுடைய நான் ஸ்கூல் படிக்கிற டைம் கொடுத்த தென்னை மரம். ஓகேவா? இது கொடுத்துருந்தாங்க. இதில் உண்டு நாங்கள் இதில் உண்டு நாங்கள் நட்டுருந்தேன். நான் அது வீட்டுக்கு ஏன்னா தென்னை மரம் வளர்ந்து வளைஞ்சி போயிடுச்சுன்னா வீட்டுக்கு மேலே விழுந்துருல தேங்காய். அதனால் இதில் உள்ள தென்னை மரம்லாம் பிடிங்கிட்டேன். அங்கால நிற்கிது பாருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. எத்தனை தென்னை மரம் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தென்னை மரமாக கொடுப்பாங்க நண்பர்களே. நான் வாங்கி வந்து வச்சுக்கேன் தென்னை மரம். இந்த தென்னை மரம். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசாண்டு வளரலை, இதாக தான் வளர்ந்துருக்கு. ஓகேவா? இந்த தென்னை மரம் தான், இந்த தென்னை மரம். ஓகேவா? அங்கே நட்டுருக்காங்க. நான் என்ன சொல்கிறது, போகணும் காட்டணுமே. ஓகேவா? தென்னை மரமாக கிடந்து நட்டு போங்க. இதெல்லாம் பாக்கு மரம் தான் நண்பர்களே. பாக்கு மரம் பாருங்க, பாக்கு மரம். இதெல்லாம் இருக்கிறனால லாபம் தான் நண்பர்களே. ஓகேவா? அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிறதா அழகுப்படுத்துங்க நண்பர்களே. அழகுப்படுத்துங்க. சாப்பிட்டு சோம்பேறிங்க எப்படி அழகுப்படுத்துங்க. காணி ஃபுல்லாக பூஞ்சொலியாக இருக்கணும். பார்க்க ஒரு வா என்னடா இப்படி இருக்கேன்ட்டு வாயை புழக்கணும். அந்தளவு அழகாக்கணும் நண்பர்களே. அதான் நான் அழகாக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து. சில குட்டிகளாம் நீங்கள் சுற்றி எங்களோட அம்மா வந்து அழகுபடுத்தி கொண்டே இருப்பா. ஓகேவா? என்னென்ன இருக்குதோ, என்னென்ன கண்டுகள், என்னென்ன பூக்கள், என்னென்ன விதைகள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து காணி முழுக்க நட்டு வச்சுருவா. பாருங்களேன், காணி பரப்புகளே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு நண்பர்களே. ஓகேவா? செம்மையாக இருக்குது இல்லை நண்பர்களே? இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தென்னை மரம் இதில் உள்ள இந்த பெரிய பெரிய தென்னை மரமெல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கி தெரியுமா? இந்த தென்னை மரமெல்லாம் அம்மா அப்பா வச்ச தென்னை மரம். ஓகேவா? நாங்கள் நாங்கள் போர் நடக்கும்போது இடம்பெயர்றதுக்கு முன்னுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு வச்ச தென்னை மரம் தான் நண்பர்களே. இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது நண்பர்களே. ஆனால் எங்கட என்ன சொல்கிறது, எனக்கு வந்து நான் படிக்கிற டைம், நான் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து எனக்கு தென்னை கண்டெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ தென்னங்கண்டு கொடுத்தாங்க எனக்கு. ஒவ்வொரு வருஷம் வந்து 2 தென்னங்கண்டு கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க. ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் 2 தென்னை மரம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதோடு சேர்த்து மாங்கண்டு, பிளாக்கண்டு, தேசிக்கண்டு அப்படின்னு சொல்லி நிறைய கண்டெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? நான் அதெல்லாம் கொண்டு வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? எனக்கு கொடுத்த தென்னை மரத்தில் நான் எந்த தென்னை மரம் நான் எந்த தென்னை மரத்தை நான் தான் நட்டேன் நண்பர்களே. வேறு யாரும் நட்ட கூட நான் தான் நட்டேன். அந்த தென்னை மரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? என்னை ஸ்கூல் கொடுத்த நினைவாக இருக்குது. நான் இன்னும் மறக்க மாட்டேன். ஓகேவா? என் நினைவாக தென்னை மரம் இருக்குது. நான் எப்போவுமே பார்க்கும்போது எனக்குன்ட்டு அந்த தென்னை மரம் இருக்குது. ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்களே, உன்னை பெற்றதுக்கு தென்னம்பிள்ளையை பெற்றிருந்தா ஏதாவது பிரியோசனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க தானே. அதே ஞாபகமாக நான் தென்னம்பிள்ளை ஒவ்வொரு வருஷம் கொடுக்குற தென்னம்பிள்ளையெல்லாம் நான் கொண்டு நட்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது வந்து இந்த காணியில் உள்ள தென்னை மரம் எல்லாம். ஓகேவா? இந்த காணியில் இருக்கிற இதில் காணியில் எத்தனை தென்னை மரம் இருக்குன்னா நான் எண்ணி பார்த்தேன். காலையில் எண்ணி பார்க்கும்போது 40 தென்னை மரம் இருக்குது. ஓகேவா? 40 தென்னை மரம் இருக்குது நண்பர்களே. இந்த 40 தென்னை மரமும் எனக்கு தான். ஓகேவா? எனக்கு தான். ஆனாலும் வந்து எனக்கு 3 தம்பி இருக்கிறான். ஓகேவா? அம்மா எனக்குன்னு தான் தென்னை மரம் எல்லாம் வச்சேன். அந்த காணியில் இருக்கிற காணியே எனக்கு தான். ஓகேவா? காணி எல்லா வளவுகளும் எல்லாம் வீடெல்லாம் எனக்கு தான். ஆனாலும் இந்த தென்னை மரமெல்லாம் தம்பியாருக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். அவங்களும் வெட்டிங் பண்ணால் அவங்களுக்கு தேவை தானே தென்னை மரம், தேங்காய்கள் தேவை தானே. அதனால் வந்து
எல்லாருக்கும் 2 பிரித்து கொடுத்துருக்கா ஓகேவா. ஆனால் எனக்கு மட்டும் தான் நிறைய தென்னை மரம், அவங்களுக்கு எல்லாருக்கும் 2 பெரிய நல்லா காய்க்கிற மரமாக 2 கொடுத்துருக்குறா ஓகேவா. வெட்டிங் பண்ணால் உங்களுக்கு தேங்காய் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிடிங்க சொல்லி 2 தேங்காய் மரம் விட்டுருக்குறா ஓகேவா. மிச்சம் இருக்கிற எல்லாமே எனக்கு தான் நண்பர்களே. பாக்கு மரம் இருக்குது, தேசி மரம் இருக்குது. என்னென்ன இந்த காணியில் வந்து பயிர் என்ன சொல்கிறது லாபம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஓகேவா. லாபம் வாழை மரம் வச்சுருக்கோம், பாக்கு மரம் வச்சுருக்கோம், தென்னை மரத்துல எல்லாம் தேங்காய் வரும் ஓகேவா. நாங்கள் விற்றுருக்குறோம். நாங்கள் இப்போ ஒரு 30,000-40,000 ரூபாய்க்கே நாங்கள் தேங்காயெல்லாம் விற்றுருக்கோம் ஓகேவா. தேங்காயெல்லாம் விற்றுருக்கோம். சில டைம் வந்து எங்களோட தம்பி கடைக்காக எடுத்துகிட்டு போயிடுவோம் தேங்காயெல்லாம். நாங்கள் வந்து வெளியில் வந்து இருந்துட்டு நிறைய தேங்காய் இருக்குன்னு தான் நாங்கள் கடையில் கொண்டு விற்போம். ஒரு அண்ணா வருவார் பேங்க் கொண்டு அதில் ஏற்றி விடுவோம். மற்றபடி நாங்கள் தேங்காய்லாம் எடுக்கிறது நான்லாம் பிடுங்கவே மாட்டேன். இளநியும் பெருசாக குடித்தது கிடையாது. இருந்துச்சு இளநீ வந்து தம்பியங்கள் வெட்டி தந்தா பிடுங்கி தந்தா அந்த டைம் மட்டும் குடிப்பேன். மற்றபடி நான் எடுக்க மாட்டேன். ஆனால் தென்னை மரம் வீட்டில் வளவில் இருக்கிற தென்னை மரம் வளவில் இருக்கிறது வந்து எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த ஒரு லாபத்தை தான் ஏற்படுத்த ஓகேவா. வெளியே போய் நாங்கள் ஒரு கடையில் போய் தேங்காய் வாங்க போகிறோம், 150 ரூபா 200 ரூபா விற்பாங்க. அதே நம்ம வீட்டில் தென்னை மரம் வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஓகேவா. மாதமோ இல்லை வந்து 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ ஒருக்கா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் தென்னை மரம் வச்சா. வீட்டு சாப்பாடுக்கு மட்டுக்கலாம் நம்ம கை செலவுக்கு வந்து தேங்காய் விற்று நம்ம முன்னேறும். அதனால தான் எங்களோட வளவும் ஃபுல்லாக சில பேர் காலையில் வந்து தேங்காய் மரம் இருக்கா வளவே சுற்றி ஒரு காடாக தான் இருக்கும் ஓகேவா. எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஆனால் எங்கட காணியில் அப்படி இல்லை. அம்மா என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வச்சிருவோம். அப்பா அப்படித்தான் சும்மாவே இருக்க மாட்டாங்கடா. பார்த்தீங்களா தெரியும் எங்கட காணியை பாருங்க, ஒரு சொட்டு இடம் கூட இல்லை பாருங்க. எல்லா இடமுமே வந்து ஏதாவது ஒரு இதுகளை கண்டுகளை கொண்டு வச்சு நெருக்கப்படுத்திடுவாங்க நண்பர்களே. அப்படி இருக்கிறதா ஒரு அழகாக தான் இருக்கும். பூஞ்சோளம் மாதிரி நல்லா வீட்டை பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல பூக்கொண்டு. எங்களோட வீட்டெல்லாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்களோட வீட்டெல்லாம் பூக்கொண்டுக்காக எங்களோட வீட்டை தேடி வருவாங்க தெரியுமா. பூஞ்சோளம் மாதிரி இருக்கும். எங்கள் எல்லாருமே இந்த கண்ணு வச்சுருவாங்க தெரியுமா. இப்படி பேர் என்ன உங்களோட வீடு போல் அழகாக இருக்குது இப்படி வச்சுருங்க பூக்கொண்டுன்னு சொல்லி எல்லாரும் கண்ணுப்பட்டு இந்த பூக்கொண்டெல்லாம் செத்து போயிடுச்சு ஓகேவா. எல்லாம் பாழாக போயிட்டு நாசம் போயிடுது. இப்போ பூக்கொண்டே குறைவு ஓகேவா. இப்போ பருவடியும் பூக்கொண்டு வீடெல்லாம் கட்டியாச்சு தானே. ஹவுஸ் எல்லாம் வடிவாக இப்போ கொஞ்சம் கட்டிட்டோம். இப்போ பூக்கொண்டு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நண்பர்களே. அதனால் நான் சொல்கிறேன் தென்னை மரம் வைங்க ஓகேவா. தென்னை மரம் நீங்கள் உங்களோட வளவில் வைங்க ஓகேவா. தென்னை மரம் வந்து லாபம் தரான்னு சொல்லலை, செம்ம லாபம் தரேன். நீங்கள் வீட்டுகளில் தென்னை மரம் வைங்க. உங்களுக்கு தென்னை மரம் வச்சிங்கன்னு சொன்னால் சாப்பாடுக்கு உதவும், உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் நண்பர்களே. அதனால் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் தென்னை மரம் வைங்க. அம்மா எனக்கா வச்ச தென்னை மரம் ஓகேவா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வச்ச தென்னை மரம் தான் இவ்வளோ பெரிய தென்னை மரம். மற்ற குட்டி தென்னை மரமெல்லாம் சொன்னேன் இப்போ கிட்டடியில் வச்ச தென்னை மரம் ஓகேவா. நான் காட்டுறேன் என்னுடைய தென்னை மரத்தை பொறுங்க. சரி நண்பர்களே, என்னோட வீட்டில் உள்ள தென்னை மரத்தை நான் 40 தென்னை மரம் இருக்குது நண்பர்களே. இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னு கொஞ்சம் தென்னை மரம் ஓகேவா. அதனால நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் சொன்னேன் நண்பர்களே. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து தென்னை மரம் வைங்க ஓகேவா. தென்னை மரம் வைங்க, வாழை மரம் வைங்க, இப்போ ஈரப்பிளாக மரம் வைங்க, பாக்கு மரம் வைங்க. உங்களுக்கு எல்லாமே லாபம் கிடைக்கும் ஓகேவா. பிளாம்பரம் கூட லாபம் கிடைக்கும், பிளாம்பழம் கிடைக்கும். அதனால் லாபம் கிடைக்கும். அதனால சொல்கிறேன், நீங்கள் காணி ஃபுல்லாக சோலையாக வச்சுருக்கோம் ஓகேவா. அதனால தான் நான் உங்கள் நண்பர்களே நீங்களும் இப்படி பண்ணணும் மட்டுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கான நண்பர்களே. யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய் டாட்டா.